பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் மற்றவர்களை தீர்ப்பிடுதலை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். வேத வசனம் தெளிவாக நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதிருக்கும்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஒரு ராஜாவோட அரண்மனைக்குள்ளாக ஒரு திருடன் அவனுக்கு பசியா இருந்ததினால் அவன் அந்த அரண்மனைக்குள் நுழைந்து அவன் பசியை ஆற்றிக் கொள்ளும்படி அவன் அங்கு ஆகாரத்தை திருடுகிறான். பிரியமானவர்களே, அப்பொழுது அங்கு அவன் அந்த திருடு கையின் களவுமாக பிடிக்கப்படுகிறான். அந்த திருடன் கைங்களவுமா பிடித்த உடனே ராஜா அரண்மனைக்குள்ளே வந்து திருடிவிட்டா என்று சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படி ராஜாவிடத்தில் கொண்டு செல்கிறார்கள். திருடன் அந்த இடத்தில் கெஞ்சுகிறான், நான் பசியின் கொடுமையில் தான் நான் இந்த உணவை எடுத்து உண்ணுவதற்காக வந்தேன், நான் இந்த ஆகாரத்தை திருடினேன் என்று சொல்லி அவன் கெஞ்சுகிறான். ஆனால் அங்கு அவனுக்கு எந்த விதத்திலும் அவனுக்கு இரக்கம் காட்ட அவர்கள் தயாராக இல்லாது இருந்த பொழுது அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அரசனிடத்தில், ராஜாவிடத்தில் அவன் கேட்கிறான், நான் ஒரே ஒரு காரியத்தை உம்மிடத்தில் சொல்லுகிறேன், எனக்கு இதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அவன் கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், ஒரு ஆப்பிள் விதை எனக்கு கொடுங்கள், அதை நான் தரையிலே ஊன்றி இன்று இரவு அது செடியாக்கி மரமாகி ஆப்பிள் பழங்கள் உண்டாகி அதை உங்களுக்கு கொடுக்கும்படியான அற்புதத்தை என்னால் செய்ய முடியும். இந்த இரவு இந்த அற்புதத்தை செய்திட எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று சொல்லி அவன் கேட்கிறார். ராஜா உடனே அவனுடைய கடைசி ஆசையா இருக்குது என்று சொல்லி அவன் தயவாய் வேண்டிக் கொண்டபடினால் சரி என்று சொல்லுகிறார். ஆனால் இரண்டாவதாக அந்த திருடன் என்ன சொல்றான் பாருங்க, ராஜாவே, இந்த ஆப்பிள் விதையை விதைக்கிறதற்கு நான் சொல்லுகிற நபர்கள் இதை விதைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்ல, ஒரே ஒரு கண்டிஷன், இதுவரைக்கும் திருடாத ஒரு நபர் இந்த ஆப்பிள் விதையை விதைத்தால்தான் அந்த ஆப்பிள் உடனே மரமாகி அது பலன் கொடுக்கும், ஒரே இரவுல பலன் கொடுக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்போ அவன் சொல்லுகிறான், நான் திருடி விட்டேன், நான் இதை விதைக்க மாட்டேன். உங்க அரண்மனையில் இருக்கிற எல்லா அவர்களிடத்திலும் சொல்லுங்க, யார் இந்த விதையை திருடாதவர்கள் விதைக்கிறார்கள், நிச்சயமாக இந்த விதை இன்றைக்கு இரவே வளர்ந்து பலன் கொடுக்கும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். உடனே அரசர் என்ன செய்கிறார், அவர் உடனே பின்வாங்கி விட்டார். அவருடைய கைகள் நடுங்குகிறது, என்னால் இதை விதைக்க முடியாது என்று சொல்லி ராஜா அதை விதைக்காமல் அவர் பின்வாங்கி விடுகிறார். அதற்கு பிறகு மந்திரிகளை அழைக்கிறார். மந்திரிகளையும் அழைத்து, இந்த விதையை நீங்கள் விதைங்க, இது இன்றைக்கு இரவே வளர்ந்து பலன் கொடுக்கும் என்று சொல்லி சொன்ன உடனே மந்திரிகளும் பின்வாங்கி விடுகிறார்கள். அப்படி ஒவ்வொருவரையாய் அழைத்து அந்த விதையை விதைக்க சொல்லும்போது அத்தனை பேரும் பின்வாங்கி விடுகிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உடனே அந்த ராஜா பார்க்கிறார், அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தப்பு செய்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள், அதனால்தான் யாருமே இதை விதைக்க வரவில்லை என்று சொல்லி ராஜா அதை புரிந்து கொண்டவுடனே அவனை அந்த இதிலிருந்து அவர் விடுவிக்கிறார். ஏனென்றால் அவன் பசியினால் தான் அவன் என்ன செய்தான், அவன் திருடினான். பிரியமானவர்களே, இதே போல சில நேரங்களில் நம்மளும் அநேகர் சூழ்நிலைக்கேற்றவாறு தவறுகள் செய்திருக்கலாம். பெற்றோர்கள், பிள்ளைகள், இல்ல உறவுகள், இல்ல சபையில் உள்ளவர்கள், இல்ல ஸ்கூலில் படிக்கும் போதோ வேலை ஸ்தலத்திலோ ஏதோ ஒரு தவறுகளை செய்திருக்கலாம். ஆனால் அந்த தவறை காரணம் காட்டி அவர்கள் மீது குற்றம் சாட்டி அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு செல்வதற்கு நீங்களோ நானோ காரணமாக இருக்கக்கூடாது. அவர்களை குற்றம் சாட்டி அவர்களுடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய எதிர்காலங்களை அவர்கள் உயர்விடாதபடி நீங்கள் தடையா நிற்கக்கூடாது. பிரியமானவர்களே, ஏனெனில் நீங்கள் மற்றவர்கள் தீர்க்கிற தீர்ப்பின்படி நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்கள் அளக்கிற அளவின்படி உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்கிறது. நான் மற்றவர்களுக்கு இந்த பூமியில நீங்கள் தீர்ப்பு செய்து விடலாம், அது மனிதன் வேணா உங்க இருதயத்தை பார்க்காம இருக்கலாம், கர்த்தன் உங்கள் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் குற்றங்களை, குறைகளை மறைத்து வைத்து நீங்கள் நல்லவர்கள் போல நடித்து விடலாம். ஒரு சின்ன குற்றங்களை உங்களை விட கீழே இருக்கிறவர்கள், உங்களை விட படிப்பில் கீழே, அந்தஸ்தில் கீழே, உயர்வில் கீழே இருக்கிறவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் உடனே அந்த குற்றத்தை மற்றவரிடத்தில் சொல்லி 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 அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தாமல் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட என் தேவனாகி கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை அவர் மன்னிக்கிறார். இன்னும் வேதத்திலிருந்து அநேக
காரியங்களை பார்க்கலாம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மன்னிக்க சொல்லுகிறார். இதிலிருந்து நான் உங்களோடு கூட என்ன பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்டா, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல தவறு செய்தவர்களை சொல்லி நீங்கள் அவர்களை குற்றம் சொல்லி இருந்தால், மற்றவரிடத்தில் அவர்களை குறித்து குறை சொல்லியிருந்தால், அவர்களை காட்டி கொடுத்தீர்கள் என்றால், அவர்கள் அதன் மூலம் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார். இல்லை அவர்களுடைய ஒரு வேலை இழந்திருக்கலாம், அவர்களுக்கு ஏற்ற துணை, ஒருவேளை அவர்களுக்கு வர வேண்டிய மணமகனோ மணமகளையோ நீங்கள் அவர் செய்த ஒரு தவறை காரணம் காட்டி அதை தடுத்து நிறுத்துகிறீர்கள் என்றால், இன்றைக்கு நீங்கள் மனமறிந்து இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஒருவருடைய ஆசீர்வாதத்திற்கு நீங்க தடையா இருக்கக்கூடாது. ஒருவருடைய எதிர்காலத்தின் நன்மைக்கு நீங்களும் நானும் தடையா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்கலாமா? கர்த்தாவே, நான் யாரையாவது குற்றவாளி என்று சொல்லி நான் தீர்ப்பு தீர்த்திருந்தால் தயவா என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. உங்களுடைய பார்வையில நானும் ஒரு குற்றவாளி தான். நானும் அநேக பாவங்கள் செய்திருக்கிறேன், அநேக தவறுகள் செய்திருக்கிறேன் ஏசப்பா. இன்றைக்கு நீர் என்னை மன்னிங்க என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக அவர் உங்களை மன்னித்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த சித்தமாயிருக்கிறார். அந்த ராஜா எப்படி அவனை மன்னித்து அவனை அந்த இடத்திலே ராஜா வேலைக்கு நியமிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அப்படி அந்த ராஜாவும் மனசாட்சி குத்தப்பட்டவனாக தான் குற்றம் செய்திருக்கிறேன், தவறு செய்திருக்கிறேன், இப்படி எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் தவறுகள் செய்துதான் நம்ம வந்திருக்கிறோம். தவறுகள் செய்து பாவம் செய்துதான் நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்து நிலைத்து நிற்கிறோம். விசுவாசிகள் என்று சொன்னாலே எல்லாரும் உண்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளும் ஏதாவது ஒரு தவறுகள் இருக்கும். ஆனா நாம் மற்றவருடைய தவறுகளை எப்பொழுதும் சுட்டி காட்டவே கூடாது. அந்த தவறுகள் முதல்ல நம்மட பக்கத்தில் இருக்கிறது நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தையின்படி உங்களை உணர்த்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று இன்றையிலிருந்து நீங்கள் தீர்க்காதிருக்கும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.